அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்மளுடைய மதரசாவுல ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்ட திட்டங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஃபிக்ஹ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிப்பதற்கு ஃபிக்ஹ் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம்? கை கழுவணும், வலது கையால் சாப்பிடணும், சாப்பிடுற அருகில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நமக்கு ஹலால் உணவு எது, ஹராம் உணவு எது, அதை பார்த்து நம்ம சாப்பிடணும். கெட்டு போனதா நல்ல நல்ல உணவா அதை பார்த்து நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய ஹெல்த்துக்கு எது நமக்கு செட் ஆகுமோ அதை பார்த்து இப்படி ஒரு சாதாரண உணவுக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, ஜனாசாவுடைய சட்டம், குளிப்பின் சட்டம், உதுவின் சட்டம், இப்படி நிறைய சட்ட திட்டங்களை படிக்கக்கூடிய ஒரு பாடத்துக்கு பேர் தான் ஃபிக்ஹ். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம எந்த அமலுடைய சட்ட திட்டங்களை படிச்சுட்டு இருக்கோம்? கேட்கல. தொழுகை. தொழுகைக்கு அரபுல என்னது? அஸ்ஸலா. என்ன அர்த்தம்? அஸ்ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய இறுதி நேரத்துல இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அஸ்ஸலா யா உம்மத்தி அஸ்ஸலா. என்னுடைய சமுதாயமே, என்னுடைய உம்மத்துகளே, தொழுகை நீங்க நல்ல முறையில பேணி பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசமா செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொழுகைய நல்ல முறையில அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை. உங்களுக்கு புரியுதா? அங்கீகாரம்னா என்னது? அல்லாஹு தாலா அந்த அங்கீகாரமான சர்டிபிகேட் நமக்கு கொடுப்போம். உன்னுடைய தொழுகை நான் எடுத்துக்கிட்டேன், நீ பாஸ், தொழுகையில பாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நமக்கு இந்த ஃபிக்ஹுடைய கிளாஸ் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னையுடைய பாடம் நம்ம தொழுகையுடைய நிபந்தனைகள், தொழுகையுடைய ஃபர்லுகள், தொழுகையுடைய சுன்னத்துகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில தொழுகையுடைய சுன்னத்துகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? இன்னும் சத்தமா சொல்லுங்க. தொழுகைக்கு எத்தனை சுன்னத்துகள் இருக்கு? சுன்னத்துனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கேட்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்றீங்க? அவர்கள் சொன்னது, செயல்பட்டது, அங்கீகரித்தது, சொல் செயல் அங்கீகாரம் அனைத்துமே சுன்னத். புரியுதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில ஒரு 20 சுன்னத்துகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதுல எத்தனை சுன்னத்துகளை நம்ம பார்த்திருக்கோம்? 3 சுன்னத்துகள் பார்த்திருக்கோமா? முதல் சுன்னத் என்னது? வலது கை மேல் இடது கை வைப்பது. இரண்டாவது சுன்னத், ஃபர்ஸ்ட் சுன்னத் 2 கைகளையும் உயர்த்தல், தக்பீரை தஹ்ரீம் 1. இரண்டாவது சுன்னத் என்னது? வலது கையை இடது கை மேல் வைப்பது. மூன்றாவது ஆரம்ப பிரார்த்தனை. ஆரம்ப பிரார்த்தனை எத்தனை நம்ம படிச்சிருக்கோம்? 5 பிரார்த்தனைகள் படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர். அந்த அடிப்படையில தொழுகையுடைய சுன்னத்துகள்ல 4வது சுன்னத் அழகான ஒன்று. தொழுகை நமக்கு நம்மளுடைய கவனங்கள் சிதற விடாமல் இந்த சுன்னத் நமக்கு பயன்படும். அந்த தொழுகையுடைய சுன்னத்துடைய 4வது சுன்னத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பாதுகாப்பு தேடும் துஆ. 4வது சுன்னத் என்னது? பாதுகாப்பு தேடும் துஆ. கவனிங்க, நோட்டு கவனிங்க. தொழுகையில் ஆரம்ப பிரார்த்தனைக்கு பின் குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன் பாதுகாப்பு கோருவது சுன்னத்தாகும். இங்க கவனிங்க. தொழுகையில ஆரம்ப பிரார்த்தனைக்கு பின்னாடி, ஆரம்ப பிரார்த்தனை ஒரு 5 பிரார்த்தனை இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு இல்ல சில பிரார்த்தனைகளை ஓதின பின்னாடி நாம என்ன செய்வோம்? என்ன சொல்லணும்? பாதுகாப்பு பெறும் துஆனா என்னது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத போல சிம்பிளான, இத போல ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய வேற எந்த துஆவும் கிடையாது. இதுதான் சிறந்தது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரஜீம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரஜீம், சூப்பர். அதான் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். தொழுகையில நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? மாஷா அல்லாஹ், ஹன்சம். புரியுதுங்களா? ஹன்சம், ஹின்சம், ஹுன்சம், அவனுக்கு அந்த மாதிரியான பேர்கள் உண்டு. நம்ம நிற்கும் பொழுது நம்மளுடைய கவனத்தை முதல்ல சிதறடிப்பான். எப்படி சிதறடிப்பான்னு தெரியுமா? முதல்ல 2 விதமா, உள்ளம் ரீதியாக, உடல் ரீதியாக. உடல் ரீதியான என்ன ஆகுன்னா, அங்கங்க அரிக்கும். என்ன செய்யும்? ஆமா, நல்லாதான் நின்றுட்டு இருப்போம். சஹாபாக்களுக்கே ஏற்பட்டுச்சுப்பா. நீங்க இதை கேட்டீங்கன்னா நீங்க ஆனா சிரிப்பீங்க.
இருந்தாலும் பரவாயில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகையில நின்று கொண்டிருக்கும் பொழுது காற்று பிரிவது போல எனக்கு வந்து உணர்வுகள் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு சஹாபி. ரசூல்லா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு அழகான சட்டம் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தோழரே இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். காற்று பிரிதல் என்றால் சத்தம் வரும், அப்புறம் என்ன ஆகும், ஸ்மெல் வரும். இந்த அடையாளங்களை தவிர்த்துட்டு நீங்க நிக்கும் பொழுது ஏதாவது ஒரு உணர்வுகள் தோன்றுது அப்படின்னா அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அப்ப என்ன செய்வான்னா, நமக்கு அங்க சொரியிற மாதிரி, இங்க சொரியிற மாதிரி, அங்க கடிக்கிற மாதிரி என்ன செய்வான், நம்மளுடைய உடல்களை அசைவு கொடுக்க ஆரம்பிப்பான். சரிங்களா? இந்த ஹன்சம் செய்யக்கூடிய வேலைகள்ல இது ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, தொழுகையில கவனிங்க, எல்லாரும் கவனி, இங்க கவனி, என்ன கவனி, அப்புறமா எழுதிக்கோங்க. தொழுகையில அல்லாஹு தாலா நம்மளை பார்த்து கொண்டே இருப்பானா, புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளுடைய தொழுகையில அப்படியே நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எல்லாம் சஹாபாக்கள் அப்படியே குச்சியை நட்டு வைத்த குச்சி போல ஸ்ட்ராங்கா என்ன செய்வாங்க, நிப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஆட மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க, நம்மளுடைய பார்வைகளை அலைப்பாய விட மாட்டாங்க. முசல்லாக்குள்ளதான் என்ன செய்யும், அவங்களுடைய பார்வையே இருக்கும். அவ்வளவுதான். அந்த தொழுகையுடைய முதல் முக்கிய நோக்கமே அதுதான். நம்ம எந்த பக்கமும் நம்மளுடைய உடலையோ நம்மளுடைய உள்ளத்தையோ திசை திருப்பி விட்டுறவே கூடாது. ஷைத்தான் அந்த வேலைத்தான் செய்வான். முதல்ல உடல்ல வஸ்வசா பண்ணுவான், ரெண்டாவது உள்ளத்துல வஸ்வசா பண்ணுவான். உடல்ல கூட வேற வழி இல்லாம சரிங்களா, இந்த உள்ளத்துல வஸ்வசா பண்ணானா தொழுகை அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, பாத்தில். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த உள்ளத்துல என்ன செய்வான், நீ அதை நினை, இதை நினை, ஸ்கூல்ல நடந்தது, ஏதாவது திங்ஸ் தொலைஞ்சது, ஏதாவது ஃப்ரெண்டு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய உள்ளத்துல வரும். இமாம் என்ன சூறா ஓதுறாங்கிறது கூட தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்வோம், கரெக்டா ருக்கு செய்வோம், சுஜு செய்வோம், சலாம் கொடுப்போம். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தொழுகை முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்வோம், தொழுதுட்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்படி ஹன்சம் என்ன செய்வான், வழிகெடுப்பா. அந்த ஹன்சமை, அந்த விரட்டப்பட்ட ஷைத்தானை இந்த பாதுகாப்பு துவாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும், துரத்தி அடிச்சிடணும். அந்த துவா தான் எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைகளை முதல் கொண்டு எல்லாருமே அந்த துவா ஓதுவோம். தொழுகையில மட்டும் கிடையாது, குர்ஆன் ஓதும் போது நம்ம என்ன செய்யணும், ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார், நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் தஅவூத், ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுகையில ஆரம்ப பிரார்த்தனைக்கு பின்னாடி என்ன துவா ஓதணும், மறுபடியும் சொல்லுங்க, மாஷா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை நீங்க பேசிக்கா சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் சரி, ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நீங்க பார்க்க தோணுது, ஏதாவது செய்யும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஓதி அந்த விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறலாம். சரிங்களா? கைர் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய ஆதாரம் 16:98 இன்ஷா அல்லாஹ் வீட்டுல போய் இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது ஹதீஸுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பாதுகாப்பு கோரியுள்ளார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம ஓதக்கூடிய அந்த துவாக்கும் இந்த துவாக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அல்லாஹும்ம இன்னி என்கின்ற வார்த்தை இந்த துவாவுல இடம்பெற்றிருக்கு. மற்றபடி இதையும் ஓதிக்கிறலாம், நம்ம எப்பொழுதும் ஓதக்கூடிய அந்த துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். இது முதல் ஆதாரம், ஹதீஸுடைய முதல் ஆதாரம். ரெண்டாவது பாருங்களேன், ஹதீஸ் 2ன்னு போட்டிருக்கோமா, இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாப்பு கோரும் துவாவை சப்தம் இல்லாமல் மௌனமாக சொல்வது சுன்னத்தாகும். இப்ப நம்ம இமாமத்துல நிக்கிறோம், இந்த சட்டத்தை கவனிங்க. நம்ம இமாம் என்கின்ற அந்த ஜமாத்துடைய தொழுகையில நம்ம நிக்கிறோம். இமாம் என்ன செய்யறோம், நம்ம இமாமா நின்று நம்ம தொழுக வைக்கும் பொழுது நம்ம ஆரம்ப பிரார்த்தனை ஓதுவோம். நம்ம மனசுக்குள்ளதானே ஆரம்ப பிரார்த்தனை ஓதுவோம். ஓதுன பின்னாடி சப்தமா நம்ம இப்ப வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ட்டு சூரத்துல் ஃபாத்திஹா துணை சூரா எல்லாம் ஓத ஆரம்பிப்போம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் சப்தம் இல்லாமல் ஓதுவதற்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் ஒரு அழகான சுன்னத். அப்ப என்ன அர்த்தம், மனதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம், இமாமத் செய்யக்கூடியவர்கள் மனதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கலாம். புரியுதா, அந்த சட்டங்கள் புரியுதா? சரி, அதைத்தான் பாதுகாப்பு கோரும் துவாவை, அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கின்ற துவாவை சப்தமில்லாமல் மௌனமாக ஓதுவது சுன்னத்தாகும். முதல் ரக்காயத்தில் மட்டும் ஓதுவது சுன்னத்தாகும். ஆனா இது இப்படிதானே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது ரக்காயத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, அவுது ஓதக்கூடாது. ஆனா என்ன ஓதணும், பிஸ்மில்லா ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது நம்ம தனியா தொழுகும் பொழுதும் சரி, ஜமாத்தோடு தொழுகும் பொழுதும் சரி, இந்த 2 சுன்னத்துகளையும் நல்ல முறையில கவனிக்கணும்.
அதுல பாத்தீங்கன்னா ஆதாரம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காஅத்தில் நின்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை கொண்டு குர்ஆன் ஓத தொடங்குவார்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிஸ்மில்லாவை நம்ம என்ன செய்து கொள்ளலாம், மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை மட்டும்தான் சத்தமா சொல்லி நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். புரியுதுங்களா? நல்லா புரியுதா? சுன்னத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆரம்ப பிரார்த்தனைக்கு பின்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாப்பு தேடுவது சுன்னத், அது சப்தம் இல்லாமல் ஓதுவது சுன்னத். 2வது ரக்காயத்துல பிஸ்மில்லா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதக்கூடாது. 2வது ரக்காயத்துல பிஸ்மில்லாவை கூட சப்தம் இல்லாமல் மௌனமாக ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செய்யணும், சூறாவை ஆரம்பிக்க வேண்டும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த தொழுகையில கவனிப்பு, இந்த சட்டத்தை பேணி இன்ஷா அல்லாஹ் இமாமத் செய்யறவங்க கரெக்டா தொழுக வைக்கணும். இந்த ஹதீஸிற்கு இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, பாதுகாப்பு கோரும் துஆவை ஒரு முறை ஓதினால் போதும் என்பதற்கு காரணம், 2 கிராத்துகளுக்கு இடையே மௌன இடைவெளி இல்லை, மாறாக அவற்றிற்கிடையே திக்ரு மட்டும் வருகின்றது. எனவே ஒரு முறை ஓதினால் போதுமானது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல நின்று அஊது பில்லாஹ் ஓதிட்டோம், பிஸ்மில்லா ஓதிட்டோம், அல்ஹம்து சூரா ஓதிட்டோம், துணை சூரா ஓதிட்டோம், ருக்கு செஞ்சாச்சு, சுஜூது செஞ்சாச்சு. 2வது ரக்காயத்தை நம்ம என்ன செய்யறோம், எழுகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல, இடைப்பட்ட நேரத்துல தொழுகையில ஏதாவது ஒரு நேரத்துல சும்மா ஒரு தஸ்பீஹ் எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அமைதியா இருப்போமா? ஓதிக்கிட்டே இருப்போம். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? அல்ஹம்து சூரா ஓதுறோம், அதுக்கப்புறம் துணை சூரா ஓதிடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ருக்கு போகும்போது சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான் ரப்பியல் அலீம், மறுபடியும் எந்திக்கும் பொழுது சமியல்லாஹு லிமன் ஹமீதா. ஆக ஒரு தொழுகையில ஒரு ரக்காயத்துக்கும் அடுத்த ரக்காயத்துக்கும் இடையில எந்த கேப்புமே இல்ல. புரியுதா? நம்ம அமைதியாவே இல்ல. இப்ப இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கோம் நினைச்சுக்கோ, ஒரு பேஜ் நம்ம ஓதிட்டு இருக்கோம், ஏதாவது போன் வருது, இல்ல யாராவது கூப்பிடுறாங்க, நாம என்ன செய்யறோம், மூடி வச்சுட்டு போன் ஒரு 5 நிமிஷம் பேசுறோம், மறுபடியும் என்ன செய்யறோம், இப்படி திறந்து விட்டதுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. ஏன்னா அந்த ஓதுனதுக்கும் அந்த நம்ம அடுத்து ஓத போறதுக்கும் ஒரு கேப், 5 நிமிஷம் கேப் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேப்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு தான் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும். இந்த தொழுகையில அந்த கேப்பே இல்ல. புரியுதா? ஃபுல்லா தஸ்பீஹ் என்றோம், ருக்குல தஸ்பீஹ் என்றோம், சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லும் பொழுது ரப்பனா லக்கல் ஹம்து, அடுத்து சுஜூது, அடுத்து அதுல தஸ்பீஹ். அப்ப கேப்பே இல்லாததுனால தான் 2வது ரக்காயத்துல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டாம். காரணம் புரியுதா? அந்த காரணத்தை இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸிற்கு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த தஅவுத், அதாவது பாதுகாப்பு பெறக்கூடிய அந்த துஆவுல இவ்வளவு சுன்னத்துகளும் இவ்வளவு சட்டங்களும் இருக்குது. நம்ம சாதாரணமா நம்ம விசாட்டுக்கு ஒரு ரக்காயத்துல ஓதுறோம், 2வது ரக்காயத்துல ஓதாம, அதாவது மறுபடியும் ஓதுறோம், அதை சப்தமோடும் சப்தம் இல்லாம நம்ம எப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்று வரைக்கும் ஓதி கொண்டு இருக்கோம். தர்பியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தஅவுதுலையும், அதாவது பாதுகாப்பு பெறக்கூடிய அந்த துஆவுலையும் நல்ல முறையில கவனம் செலுத்தி எதெல்லாம் சுன்னத்து, அந்த சுன்னத்துல எதெல்லாம் எப்படியெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இனி வரக்கூடிய தொழுகையில அந்த பாதுகாப்பு கோரும் துஆவை நல்ல முறையில கவனமா ஓதணும். முதல் ரக்காயத்துல மட்டும்தான் ஓதணும், அது சப்தம் இல்லாமல் ஓதணும். 2வது ரக்காயத்துல என்ன செய்யக்கூடாது, ஓதணுமா ஓதக்கூடாதா? சரி, 2வது ரக்காயத்துல பிஸ்மில்லா சத்தமா ஓதணுமா ஓதக்கூடாதா? ஏன்? ரசூலுல்லாஹ் அல்ஹம்து சூராவை சொல்லிதான் என்ன செஞ்சிருக்காங்க, ஆரம்பம் செஞ்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுச்சா பிள்ளைகளா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நான் படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்த வாரம் இந்த ஃபிக்ஹ் கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்போம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய சுன்னத்துகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் வரக்கூடிய காலங்கள்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.